அனைவருக்கும் வணக்கம். வடிவேல் அவர்களுக்கு கொஞ்சம் சூடு சொரணை இருக்கா என்னன்னே தெரியல. எங்கள் கேப்டனை பற்றி பேசுகிறதுக்கு அவருக்கு அருகதையே கிடையாது. எங்கள் கேப்டனுடைய கால் தூசி கூட அந்த ஆள் ஆக முடியுமா? இவெல்லாம் ஒரு ஆளுமயிறு. இவெல்லாம் எதுக்கு எங்கள் கேப்டனை பற்றி இவன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கா? என்ன அவனுக்கு அருகதை இருக்குது? நாய் கண்ட பக்கிட்டு எவன் பிச்சை போடானா அவன் பக்கிட்டெல்லாம் போய் ஜாலரை அடிச்சுக்கிட்டு இருக்க நாய் பரதேசி இவன் எப்படி இருந்தான்? சின்ன கவுண்டரில் எப்படி வந்துச்சு இந்த பரதேசி? இன்றைக்கி என்ன ராங்குறப்பு செஞ்ச நன்றியை மறக்காதடா. ஒரு திங்கிறதுக்கு கூட சோறு கிடைக்காதுடா. தெருவில் தானே நீலாம் கிடப்ப. எங்கள் கேப்டன் இறந்தப்ப எத்தனை கோடி மக்கள் வந்து அவங்களுக்கு எல்லோரும் அழுதாங்க. மழையே பேஞ்சிச்சு. ஒரு கருடனே வந்து அந்த அளவுக்கு ஒரு மரியாதை கிடச்சிச்சு. நீலாம் செத்தன்னு வச்சுக்கவே உன்னெல்லாம் குப்பை தொட்டில் தூக்கி எடாசிட்டு போயிடுவாங்கடா. நீ இருக்கிற முடியுதான் உனக்கு மதிப்பு மரியாதை. அதுவும் கேப்டனை பற்றி நீ பேசிக்கிட்டு இருந்த. நாங்களாம் கிளம்பி வந்தோன்னு வச்சுக்கவே என்ன பண்ணுவோம்னே தெரியாது. ராட்சசி ஆயிரும் பார்த்துக்க. இந்த இதை ஏன் நான் போட்டிருக்கேன்னா, இந்த நம்மளுடைய கேப்டனை பற்றியே வந்து தரக்குறாவே எந்த ஒரு மீட்டிங்கு போனாலும் வந்து தரக்குறாவே பேசுகிறாரு வடிவேலு. இதுக்கு மேலே நம்ம வந்து எங்களுடைய கேப்டனை பற்றி பேச அவருக்கு அருகதையே கிடையாது. மீறி பேசுனாங்கன்னா போராட்டம் நடக்கும். என்ன பண்ணுவோம்னே தெரியாது. எங்களுடைய கூட்டமெல்லாம் லஞ்சம் வாங்காத கூட்டம்டா. நாங்களாம் எப்படின்னா அன்புக்கு அடிமை. அன்பு தான் எங்களுக்கு. அவர் வச்ச பாசம் தான் எங்களுக்கு. மற்றதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஐயா அங்கே காசு இங்கே காசுக்குன்னு அலையிற கூட்டம் கிடையாது. அன்புக்காண்டி அவருடைய அன்பு தான் எங்களுக்கு தேவை. அவர் இறந்தாலும் இன்றைக்கி எங்களுக்கு தெய்வமாக இருக்கார். இன்றைக்கி தெய்வமாக எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா நீலாம் என்னடா காசுக்கு பீத்திங்கிற நாயிடானே பரதேசி பயலை. என் கேப்டனை பற்றி நீ பேசுனடா. உனக்கு இனிமேல் நடக்கிறதே வேற யாரும். நான் உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். எங்கள் ரசிகர் எல்லாமே உன்னை வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோட வச்சுக்க. அவ்வளோதான். பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்தோம். உன்னை டவுசரை எப்படி சின்ன கவுண்டரில் டவுசரை போட்டு கொடை பிடிச்சிக்கிட்டு போ. அதே மாதிரி எக்மோர்லேருந்து ஓட வச்சுருவோம் பார்த்துக்க. உனக்கு இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமேல் எங்கள் கேப்டனை பற்றி நீ எந்த மேடையிலையாச்சும் காசை வாங்கிக்கிட்டு நீ பேசின உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். உன்னுடைய குடும்பத்தை இழுத்து தெருவில் விட்டுருவோம் பார்த்துக்க.